இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண நியூஸ் இல்ல. இது நம்ம எல்லாரையும் பெருமைப்பட வைக்க போற ஒரு விஷயம். இந்தியாவோட பாதுகாப்பு சரித்திரத்துல ஒரு முக்கியமான மைல்கல் இப்போ நடந்திருக்கு. பல வருஷமா நம்ம கனவு கண்ட ஒரு விஷயம் இப்போ நிஜமாயிருக்கு. ஆமாங்க, நம்ம இந்தியாவோட வான் பாதுகாப்புல ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றம் வந்திருக்கு. நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது DRDO இருக்காங்கல்ல, அவங்க பல வருஷமா ஒரு லட்சியத்தோட உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தோட பெயர் தான் ப்ராஜெக்ட் குஷா. இது ஒரு நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. அதாவது எதிரியோட விமானங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பல நூறு கிலோமீட்டர் முன்னாடியே தடுத்தளிக்கிற ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட முதல் சோதனை சமீபத்தில் வெற்றிகரமா நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒடிசா கடற்கரையில் இருக்கிற டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவுல நம்ம விஞ்ஞானிகள் செஞ்ச ஒரு ஏவுகணை விண்ணை நோக்கி பாயுது. அது வானத்துல பயங்கர வேகத்துல போயிட்டு இருந்த ஒரு டூப்ளிகேட் எதிரி விமானத்தை, அதாவது ஒரு இலக்க மிக துல்லியமா இடைமறிச்சு தாக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் எதிரி நாடுகளோட போர் விமானங்களோ, கண்ணுக்கு தெரியாம வர ட்ரோன்களோ, இல்ல அவங்க ஏவர ஏவுகணைகளோ நம்ம எல்லைக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நடுவானத்திலே தடுத்தளிக்கிற ஒரு மகா சக்தியை நோக்கி இந்தியா அசுர வேகத்துல முன்னேறிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு ஏவுகணை சோதனை கிடையாது. இது இனிமேலும் எங்க வீட்டு பாதுகாப்புக்கு அடுத்த வீட்டுக்காரனை எதிர்பார்க்க மாட்டோம், எங்களுக்கான பாதுகாப்பை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு இந்தியா ரொம்ப தெளிவா, ரொம்ப உறுதியா உலகத்துக்கு சொல்ற ஒரு செய்தி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் S-400 அப்படின்னு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஒரு ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டத்தை பத்தி தான் நாம பெருமையா பேசிட்டு இருந்தோம். அது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான். ஆனா அது நம்மளோடது கிடையாது. இப்போ நிலைமை மொத்தமா மாறப்போகுது. நமக்கான ஒரு இரும்பு கவசத்தை, நமக்கான ஒரு ஷீல்டை நாமளே தயாரிக்கிற காலம் வந்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட் குஷா எப்படி ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது? ஏன் இது இந்தியாவோட பாதுகாப்புல ஒரு புதிய சாப்தத்தை உருவாக்கும்? இன்னைக்கு வீடியோல இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை பத்தி தான் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ராஜெக்ட் குஷாவோட அருமையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஏன் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டத்துக்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். சும்மா ஒரு விளையாட்டுக்காகவோ இல்ல பணத்தை செலவழிக்கவோ இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய மற்றும் முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற அரசியல் சூழல், அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள் எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய சவால் தான். இது ராணுவ பாஷையில டூ ஃப்ரண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பக்கத்துல இருந்தும் நமக்கு சண்டை வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாக்ஸிங் ரிங்ல நீங்க நிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு எதிரி இல்ல, ரெண்டு பக்கம் ரெண்டு எதிரிங்க நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உங்களை தாக்கினா எப்படி இருக்கும்? அதுதான் டூ ஃப்ரண்ட் த்ரெட். ஒரு பக்கம் சீனா, அவங்க ராணுவத்தை ராக்கெட் வேகத்துல நவீனப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட J-20 மாதிரி ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருக்கு. ஸ்டெல்த்னா என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட மாயாவி மாதிரி. நம்ம ரேடார் கண்ணில் எளிதா தெரியாது. நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, ஆனா அந்த ரூம்ல இருக்கிற கேமராவுக்கு நீங்க தெரிய மாட்டீங்கன்னா எப்படி? அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே தாக்கக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள், ஒளியை விட பல மடங்கு வேகத்துல போற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உருவாக்குற போட்டியிலும் அவங்க ரொம்ப முன்னாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், அவங்க விமானப்படையிலும் F-16, JF-17 மாதிரி திறமையான போர் விமானங்கள் இருக்கு. அவங்க கிட்டயும் பாபர், ராத் மாதிரியான க்ரூஸ் ஏவுகணைகள் இருக்கு. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது கூட்டு அச்சுறுத்தல், அதாவது கொலுசிவ் த்ரெட். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை ஒரு போர் சூழல் வந்தா சீனாவும் பாகிஸ்தானும் கை கோத்துக்கிட்டு ஒரே நேரத்துல ரெண்டு பக்கத்துல இருந்தும் இந்தியாவை தாக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இரட்டை அச்சுறுத்தலை சமாளிக்க பல வருஷமா நம்ம வெளிநாட்டு ஆயுதங்களே நம்பி இருந்தோம். பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல், ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய், அமெரிக்கா கிட்ட இருந்து விமானங்கள்னு நம்ம ராணுவத்தோட பெரும்பகுதி ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுதான். இதுல பல சிக்கல்கள் இருக்கு. உதாரணமா, ஒரு விமானம் வாங்குறோம்னா அதோட உதிரி பாகங்களுக்கு அந்த நாட்டையும் நம்ம சார்ந்திருக்கணும். திடீர்னு ஒரு போர் வருது, அப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட் தேவைப்படுது. ஆனா அந்த ஆயுதம் கொடுத்த நாடு இப்போ தர முடியாது, ஒரு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? நம்ம கிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலைமை வரும். சில சமயம் நம்ம பாதுகாப்பு தேவைகள் மற்ற நாடுகளோட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமையும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்கினப்போ அமெரிக்க பொருளாதார தடை விதிக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த சவால்களுக்கு நடுவுல தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு பெரிய தேவை நமக்கு இருந்துச்சு. அதுதான் பல அடுக்கு வான் பாதுகாப்பு, அதாவது மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ். இதை ஒரு வெங்காயம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அடுக்கா உரிச்சாதான் உள்ள போக முடியும். அதே மாதிரி தான் வான் பாதுகாப்பு. ஒரு கோட்டைக்கு இருக்கிற பல அடுக்கு சுவர்கள் மாதிரி முதல் சுவரை தாண்டினா இரண்டாவது சுவர், அதையும் தாண்டினா மூன்றாவது சுவர் இருந்தா அந்த கோட்டை எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும். இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு சுவரை பத்தியும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது ஷார்ட் ரேஞ்ச். இதுதான் முதல் சுவர். நம்ம எல்லைக்கு பக்கத்துல சுமார் 30 இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல வர ஹெலிகாப்டர், மெதுவா பறக்கிற ட்ரோன்களை அழிக்கிறது. நம்ம ஆகாஷ் ஏவுகணை இந்த வேலையை கச்சிதமா செய்யும். அடுத்ததா மீடியம் ரேஞ்ச். இது இரண்டாவது சுவர். சுமார் 70 இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல வர வேகமான போர் விமானங்களை தாக்குறது. இஸ்ரேலோட சேர்ந்து நாம தயாரிச்ச பராக் 8 இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கடைசியா லாங் ரேஞ்ச். இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான சுவர். 150 இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல வர எதிரியோட போர் விமானங்கள், உளவு விமானங்கள், ஏவுகணைகளை நம்ம எல்லைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே தடுத்தளிக்கிறது. இந்த நீண்ட தூர பாதுகாப்புல தான் நமக்கு ஒரு பெரிய வெற்றிடம், அதாவது ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இந்த முக்கியமான சுவர கட்டத்தான் அவசர தேவையா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம S-400 வாங்கணும். இது ஒரு அருமையான சிஸ்டம்
சிஸ்டம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் இது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்மளால அதை இறக்குமதி பண்ணி வைக்க முடியாது. சரி, அப்போ அதுக்கான நிரந்தர தற்சார்பு தீர்வு தான் என்ன? நம்ம சொந்த காலில் நிக்கிறது எப்போ? இந்த கேள்விதான் ப்ராஜெக்ட் குஷா உருவாக முக்கிய காரணம். இத்தனை வருஷ தேடலுக்கும் பல விஞ்ஞானியோட உழைப்புக்கும் இப்போ ஒரு செயல் வடிவம் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் நடந்த அந்த வெற்றிகரமான சோதனை பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருந்த ஒரு கனவு திட்டத்தை நிஜ உலகத்துல ஒரு இரும்பு கோட்டையா மாத்தி காட்டியிருக்கு. சரி, இப்போ ப்ராஜெக்ட் குஷானா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா சிம்பிளா பார்ப்போம். இது நிறைய பேர் இந்தியாவோட S-400 அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா அதோட உண்மையான சக்தி அதை விட பெருசு. இது ஒரே ஒரு ஏவுகணை கிடையாது. இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு, அதாவது இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த குஷா சிஸ்டம்ல 3 விதமான ஏவுகணைகள் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு வேலை இருக்கு. உதாரணத்துக்கு அதுல இருக்க M1 ஏவுகணை, இதோட தாக்குதல் வரம்பு சுமார் 150 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. இதை நம்ம சிஸ்டத்தோட பாதுகாவலர்னு சொல்லலாம். எதிரியோட போர் விமானங்கள், ட்ரோன்கள் நம்ம எல்லைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும் போதே இந்த ஏவுகணை போய் அதை தடுத்து அளிக்கும். இதுக்கு அடுத்தபடியா M2 ஏவுகணை, இதோட தாக்குதல் வரம்பு சுமார் 250 கிலோமீட்டர். இது ரொம்பவே ஸ்பெஷல். இது எதிரியோட முக்கியமான இலக்குகளை, அதாவது ஹை வேல்யூ டார்கெட்ஸை குறிவைக்க வடிவமைக்கப்படுது. உதாரணமா எதிரியோட அவாக்ஸ் உளவு விமானங்கள். இந்த விமானங்கள் தான் எதிரி படைக்கு கண்கள் மாதிரி. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன நடக்குதுன்னு இந்த விமானம் தான் அவங்களுக்கு சொல்லும். இந்த ஒரு விமானத்தை வீழ்த்துறது எதிரியோட கண்களை பறிக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி நடுவானில் எரிபொருள் நிரப்புற விமானங்கள், அதாவது ஏர் டு ஏர் ரீஃபியூலர்ஸ். இந்த விமானங்கள் அழிச்சா எதிரி விமானங்கள் ரொம்ப தூரம் பறக்க முடியாம திணறும். இந்த மாதிரி முக்கியமான ஆட்டக்காரர்களை காலி பண்றதா இந்த M2 ஏவுகணையோட வேலை. கடைசியா M3 ஏவுகணை, இதுதான் ப்ராஜெக்ட் குஷாவோட பிரம்மாஸ்திரம். இதோட தாக்குதல் வரம்பு சுமார் 350 இருந்து 400 கிலோமீட்டர் வரை இருக்கும்னு சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை, கிட்டத்தட்ட ஒரு கோட்டையே உருவாக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம டெல்லி, மும்பை மாதிரி நகரங்கள்ல இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள எந்த ஒரு வான்வெளி அச்சுறுத்தலும் வராம இது பாதுகாக்கும். பாகிஸ்தான் இல்ல சீனா எல்லைக்குள்ள இருந்து ஒரு விமானம் புறப்பட்ட சில நிமிஷத்திலேயே நம்ம ரேடார்கள் அதை கண்டுபிடிச்சு இந்த ஏவுகணை மூலமா அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் தாக்க முடியும். ஆனா ஏவுகணைகள் மட்டும் தனியா சண்டை போட முடியாது. அதுக்கு கூர்மையான பார்வையும் வேகமான மூளையும் வேணும் இல்லையா? ப்ராஜெக்ட் குஷாவோட கண்களாவும் மூளையாவும் செயல்படுறது அதோட ரேடார்களும் கட்டுப்பாட்டு அமைப்பும் தான். இந்த சிஸ்டத்துக்காக DRDO ரொம்ப சக்தி வாய்ந்த நீண்ட தூர ரேடார்களை உருவாக்கிட்டு வருது. இந்த ரேடார்கள் ஒரே நேரத்தில் பல நூறு இலக்குகளை கண்காணிச்சு அதுல எது ரொம்ப ஆபத்தானதுன்னு பிரிச்சு பார்க்கும். இந்த ரேடார்கள் கொடுக்கிற தகவல்கள் எல்லாமே இந்திய விமானப்படையோட ஒருங்கிணைந்த வான்கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்போட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த IACCS தான் நம்ம வான் பாதுகாப்போட நரம்பு மண்டலம் மாதிரி. இது நம்ம நாடு முழுவதுமா இருக்கிற எல்லா ரேடார்கள் செயற்கைக்கோள்கள் கிட்ட இருந்து வர தகவல்களை ஒரே இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காட்டும். இங்கதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பத்தோட மேஜிக் நடக்க போகுது. இந்த AI வர்றது எதிரி விமானமா இல்ல நம்ம விமானமான நொடி பொழுதுல கண்டுபிடிக்கும். அப்படி வர அந்த விமானம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு கணிச்சு அதை அழிக்க எந்த ஏவுகணையை எந்த இடத்துல இருந்து ஏவலாம்னு ஒரு கமாண்டருக்கு பரிந்துரை செய்யும். இந்த மொத்த வேலையும் சில வினாடிகளுக்குள்ள நடக்கும். இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. அதனால S-400 ஒரு சிறந்த அமைப்பு தான். ஆனா ப்ராஜெக்ட் குஷா வெறும் ஒரு மாற்று மட்டும் கிடையாது. அது இன்னும் ஒரு படி மேலனே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். இதோட சாஃப்ட்வேர், சோர்ஸ் கோர்ஸ் இப்படி எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும். நாளைக்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தா நம்ம யார்கிட்டையும் அனுமதி கேட்காம நம்ம சிஸ்டத்தை மேம்படுத்திக்கலாம். இதுதான் உண்மையான தற்சார்பு. S-400 நமக்கு உடனடி பலத்தை கொடுத்தா ப்ராஜெக்ட் குஷா நமக்கு நிரந்தரமான அசைக்க முடியாத பலத்தை கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய சக்தி. அதே சமயம் இது ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, நம்ம இறையாண்மையோட ஒரு சின்னம்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் குஷாவோட இந்த பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏதோ ராணுவத்தோட நியூஸ் சேனல்ல வர்றதோட நிக்க போறதில்ல. இது நம்மளோட புவிசார் அரசியல் நிலை, பொருளாதாரம், உலக அரங்கில் நம்ம மரியாதைன்னு எல்லாத்திலையும் பெரிய நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. முதல்ல இதோட உடனடி ராணுவ தாக்கத்தை பத்தி பார்ப்போம். குஷாவோட 350 இருந்து 400 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு நம்ம பாதுகாப்பு வளையத்தை எதிரி நாட்டு வான்பரப்புக்குள்ளேயே பல 100 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு எதிரி வீட்டுக்குள்ள வர்றவங்களை கண்காணிக்கிற மாதிரி. இதனால பாகிஸ்தானோட முக்கியமான விமான தளங்களோ இல்ல சீனாவோட திபெத் பகுதியில் உள்ள விமான தளங்களோ அங்கிருந்து புறப்படுற விமானங்கள் டேக் ஆஃப் ஆன உடனேயே நம்ம ஏவுகணையோட தாக்குதல் வரம்புக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. இது எதிரி விமானிகளுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்திய எல்லையை நெருங்கினாலே ஆபத்து அப்படிங்கிற ஒரு பயத்தை இது உருவாக்கும். இரண்டாவதா இது ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டுது. ப்ராஜெக்ட் குஷா DRDOவோட வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. பொதுத்துறை நிறுவனங்கள் இதுக்கு தேவையான ரேடார்களையும் ஏவுகணைகளையும் பெருமளவுல உற்பத்தி செய்ய இருக்காங்க. அதே சமயம் பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களும் ஏவுகணை ஏவுற வாகனங்கள், முக்கியமான பாகங்கள் தயாரிப்புல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. கடைசியா சிறு குறு நிறுவனங்கள் இவங்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பாகங்களை திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ சென்னையிலோ இருக்கிற நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிகள் தயாரிக்கும். இதன் மூலமா இந்த ஒரே ஒரு திட்டம் மட்டுமே பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்கிற பல பில்லியன் டாலர் அந்நிய செலவாணியை இது மிச்சப்படுத்தும். அந்த பணத்தை வச்சு நம்ம நாட்டில் இன்னும் பல பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டலாம். மூன்றாவதா இதோட ஏற்றுமதி வாய்ப்புகள். இப்போதைக்கு இது ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சிஸ்டம் இந்திய ராணுவத்தில் முழுமையா சேர்க்கப்பட்டு அதோட திறன் 100% நிரூபிக்கப்பட்ட பிறகு உலக நாடுகளோட கவனத்தை இது நிச்சயம் இருக்கும். வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகள் இதை வாங்க ஆர்வம் காட்டலாம். ஏன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கு. இது இந்தியாவை ஆயுதங்களை வாங்குற நாடு அப்படிங்கிற நிலையில இருந்து ஆயுதங்களை
சந்தைகளில் விற்கிற ஒரு தொழில்நுட்ப சக்தி வாய்ந்த நாடு அப்படிங்கிற புதிய உயரத்துக்கு கொண்டு போகும். கடைசியா இந்த வெற்றியின் மூலமா இந்தியா உலகத்துக்கு அனுப்புற செய்தி தான் என்ன? முக்கியமா நம்ம எதிரிகளுக்கு எங்களுக்கும் உங்களுக்குமான தொழில்நுட்ப இடைவெளி வேகமா குறைஞ்சிட்டு வருது. இந்திய வான்பரப்பு இனி எளிதான இலக்கு கிடையாது. அதே சமயம் நம்ம நட்பு நாடுகளுக்கு இந்தியா இனி ஒரு சந்தை மட்டும் இல்ல, ஒரு சக்தி வாய்ந்த நம்பகமான கூட்டாளி. தற்சார்பு கொண்ட இந்தியா இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு பாதுகாப்பு வல்லுநராக இருக்கும். ப்ராஜெக்ட் குஷாவோட இந்த வெற்றி ஒரு பயணத்தோட முடிவு இல்ல, இது ஒரு புதிய பிரம்மாண்டமான பயணத்தோட ஆரம்பம். ஒரு காலத்துல நம்ம வான் பாதுகாப்பு அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்துச்சு. ஆனா எதிர்காலத்துல இந்தியாவோட வான் பாதுகாப்பு விண்வெளியில இருந்து தரை கடல் வரைக்கும் எல்லா அச்சுறுத்தலையும் ஒரே நேரத்துல கண்காணிச்சு செயற்கை நுண்ணறிவு உதவியோட நொடி பொழுதுல பதிலடி கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு வலையமைப்பா மாறும். இந்த எதிர்காலத்துக்கான முதல் படியை ப்ராஜெக்ட் குஷா இன்னைக்கு வெற்றிகரமா எடுத்து வச்சிருக்கு. கடைசியா ப்ராஜெக்ட் குஷாவோட இந்த முதல் வெற்றி ஒரு ஏவுகணை விண்ணில பாஞ்ச செய்தி மட்டும் இல்ல, இது 140 கோடி இந்தியர்களோட நம்பிக்கையும் பெருமையும் விண்ணில பாய்ச்சின ஒரு தருணம். இது நம்ம விஞ்ஞானிகளோட இன்ஜினியரோட பல வருஷ உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அசுர வேகத்தில் முன்னேறும் இந்திய ராணுவம்னு நாம தலைப்புல சொல்றது சும்மா வார்த்தைக்காக இல்ல, அதுக்கு பின்னாடி செயற்கை நுண்ணறிவு, உள்நாட்டு ரேடார் தொழில்நுட்பம், ஏவுகணை அறிவியல்னு பல துறைகளோட ஒருங்கிணைந்த அதிவேக வளர்ச்சி இருக்கு. இந்த வேகம் தான் இந்தியாவை ஒரு முன்னணி ராணுவ சக்தியாகவும் ஒரு உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற்ற போகுது. உண்மையிலேயே ப்ராஜெக்ட் குஷா இந்தியாவோட பாதுகாப்புல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம விஞ்ஞானிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமா உங்க பெருமையை வெளிப்படுத்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாதனை பத்தின உங்க கருத்துக்களையும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆழமான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.